படம் வந்து என்ன, அதாவது ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய விஷ்ணு விஷால் அண்ட் ஒரு ரஸ்லர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா லக்ஷ்மி அண்ட் இவங்க 2 பேருக்கு வந்து ஒரு குழந்தை, கரியர் டிஃபரன்ஸு, இந்த மாதிரி அப்ரிங்கிங்கில் இருக்கிற தாட் ப்ராசஸ் டிஃபரன்ஸ்னால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக ஒரு கமர்ஷியலாக ஒரு நல்ல என்ஜாயபிளான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் கட்டா குஸ்தி 2. சரி, ஓகே, இந்த படம் வந்து எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் வந்து ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், விஷ்ணு விஷாலாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா லக்ஷ்மியாக இருக்கட்டும், இந்த குட்டி குழந்தையாக இருக்கட்டும், முனிஷ்காந்தாக இருக்கட்டும், அண்ட் கடைசியாக வரக்கூடிய யோகி பாபு அண்ட் ரம்யா கிருஷ்ணா இருக்கட்டும், மிச்சம் எல்லாருமே வந்து ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷாலோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து நிறைய இடங்களில் வந்து அப்படியே வந்து டோன் மாறுது, அந்த இன்னசென்ஸை மெயின்டைன் பண்ணுறாரு. அந்த அந்த ஒரு ஆக்டருக்கான அந்த ஒரு ஹீரோயிசம் எங்கே காமிக்கணுமோ அங்கே கரெக்டாக பாடி லாங்குவேஜில் கட்டுற. மற்ற இடத்துலலாம் யதார்த்தமான ஒரு பாடி லாங்குவேஜாக கேஷுவலாக நான் ஒரு அப்பா நான் ஜாலியாக வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேன்ற அந்த பாடி லாங்குவேஜை காமிக்கிறதுன்ற மாதிரி வேரியேஷன்ஸ் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வெரி நோட்டபிள், டிக் வாங்குற இடம். அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து அம்மாவா அந்த ஒரு எமோஷன் காமிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்ட் கிட்டக்க பேசக்கூடிய வேற ஒரு லேடினால வரக்கூடிய அந்த ஜெலஸ் ஃபேக்டர் வரும்போது அங்கே இருக்கிற அந்த எமோட்டிவ் ரியாக்ஷன் கிச்சன் சீக்வன்ஸ் வரும்போது, அண்ட் வந்து குழந்தைய வந்து நம்ம ஏதோ பண்ணிட்டோமேன்னு சொல்லி அந்த எமோஷ்னலாக அந்த அவுட் பஸ்ட் ஆகிறதா இருக்கட்டும், அண்ட் ஹஸ்பண்ட் கிட்ட வர ஆங்கராக இருக்கட்டும், அண்ட் இதெல்லாம் சேர்த்து ஃபைனலாக வந்து அந்த லவ் வரும்போது அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அந்த வேரியஸ் எக்ஸ்பிரஷன்ஸை ரொம்ப அழகாக மாற்றி மாற்றி காமிச்சிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்குற இடம் தான். முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து குழந்தை தான் வந்து அந்த பேலன்சிங் ஃபேக்டர். கோர்ட்டில் கூட ஒரு சீக்வன்ஸில் வந்து அவங்க 2 பேர் விருப்பத்தை கேட்குறீங்க, ஏன் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபேமிலின்னு வந்துட்டா இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஆக்ட்ரஸஸ்ன்னு வந்துட்டா சப்போர்ட் ஆர்டிஸ்ட் எவ்வளோ முக்கியன்றது அந்த குழந்தை வந்து ரொம்ப நாளாக ப்ரூவ் பண்ணியிருக்கு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு 10-15 வருஷமாக நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு யதார்த்தமான டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், யதார்த்தமான அந்த எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப என்ஜாயபிளாகவும் ரொம்ப பிலீவபிளாகவும் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து டிக் வாங்கும். அண்ட் யோகி பாபு கடைசியில் வந்து அந்த பழைய அந்த ஒன்லைனர்லாம் கொடுப்பார் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அங்கே ரொம்ப டிக் வாங்குற இடம். அண்ட் மியூசிக், ஷான் ரோல்டன் வந்து அந்த பார் ஃபைட்டில் வந்து அந்த என்ட்ரு ஆகும்போது ஒரு வெஸ்டர்னைஸ்டான ஒரு எஃபெக்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைட் வரும்போது இல்லை இந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஸோ அப்படியே வந்து டோன் டவுன் பண்ணி நம்ம ரீஜனலாக வந்து ஒரு பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு சேஞ்ச் ஒரு கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், அண்ட் சாங்ஸாக இருக்கட்டும், அந்த இனிஷியலாக அவங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த ரொமான்டிக் சாங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப எல்லாமே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வைஸ் அதை வந்து ஷான் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்கும். விஷுவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எங்கெல்லாம் வரணுமோ அதெல்லாம் பிலீவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸில் அந்த வரக்கூடிய ஒரு ஃபைட் இருக்குது, அதை பற்றி நிறைய ரிவீல் பண்ணிட்டா உங்களுக்கு அதோட சர்ப்ரைஸ் போயிடும். அண்ட் முக்கியமாக இது அப்படி போடு வாரம் அப்படின்னு சொல்லலாம். அது ஏங்கிறதையும் நீங்கள் பாருங்கள், அதை சொல்லிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த சர்ப்ரைஸ் வந்து போயிடும். ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு, ஜஸ்டிஃபைடாக பண்ணியிருக்காரு. அந்த குழந்தைகிட்ட வந்து ப்ராமிஸ் வரும்போதெல்லாம் பண்ணாமல் தள்ளி கடைசியில் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் வந்து இந்த ரீல்ஸ் ஹவுஸ் ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி அந்த ஒரு பேஜை கிரியேட் பண்ணதில் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ஒன்று ரெக்கார்ட் ஆகிற மாதிரி வைக்கிறது, அது கடைசியில் யூஸ் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டாக வந்து ரைட்டிங்கில் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த இடமும் வந்து டிக் வாங்கும். இதாங்க படம் வந்து ஜாலியான ஒரு என்டர்டெய்னர் தான். வந்து இதுக்கு வந்து நம்மளோட ரேட்டிங் வந்து 4 ticks out of 5. நீங்கள் தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னா வந்து ஒரு 2 விஷயம் தான் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கலாம். ஒன்று வந்து இந்த இடுப்பு கிள்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அது வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தையோட அப்பா அது இந்த இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அதை கட் பண்ணிட்டா கூட பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரிய போகிறதில்ல. முடிஞ்சால் அதை பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா அது நிறைய பேருக்கு ஃபேமிலியோட வரும்போது ஏன் எப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தோண வாய்ப்பு இருக்குது. அண்டு இன்னொரு விஷயம் வந்து கருணாகரன் அவர் வந்து ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க. அவர் லுக் கேரக்டரைசேஷன் கூட பிரச்சனை இல்லை, அந்த லுக்கில் வந்து அவர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இதில் வந்து வந்துடுவாரோ, அது அவங்கள வந்து சொல்கிற மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அது 2 மட்டும் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி என்ஜாயபிள் படம் வந்து 100% சொல்லலாம். இது வந்து இந்த வருஷத்தில் ஒரு முக்கியமான பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.